ஹாய் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி தான் பார்க்க போகிறோம். அவங்க ஏதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களை நோக்கி எடுப்பாங்களா? ஸோ என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அண்ட் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு வழக்கம் போல் 2 பைல் வச்சுருக்கேன். ரைட். பைல் 1 அண்ட் பைல் 2. ஓகே, கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க அண்ட் வந்து மேரிட் ஆகி சம்திங் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, ஃபைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க? உங்களை நோக்கி ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? ஸோ அந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வர பார்க்கலாம். ஸோ ஓகே, ரிவீல் பண்ணிடலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கான்னா, சம்திங் வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கலாம், இல்லை வந்து லெஸ் காண்டாக்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கலாம். இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு மதர் மாதிரி, ஒரு வைஃப் மெட்டீரியல் மாதிரி, உங்களுக்கான விஷயத்தை வந்து நீங்களே வந்து தனியாக எல்லாமே ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு ஸ்ட்ரென்த்தான உமனாக தான் வந்து உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்க. ஓகேவா? ஒருவேளை ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்க்குறவங்க மேரேஜான பர்சனுக்காக பார்க்குறதா இருக்கலாம். ஓகே, பட் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பர்சன். உங்களோட தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுப்பீங்க. நீங்கள் தைரியமாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் வந்து செல்ஃப் லவ் பர்சன். செல்ஃபாகவே நீங்கள் எல்லா விஷயமும் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்களே பண்ணிப்பீங்க. ஒரு க்ரோத் உங்கள் லைஃப்பில் இருக்கும். அண்ட் வந்து உங்கள் கரியரில் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் வந்து உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்க. ஓகேவா? அதாவது தனியாக இருந்தாலுமே வந்து உங்களோட தேவைகளை வந்து உங்களுக்கே பூர்த்தி செய்ய தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. அவங்க மேலே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் கரண்ட்லி வந்து ஒரு கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட கோல் விஷயத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் ஆகுது. ஸோ அவங்களோட இன்னர் மனசில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, சம்திங் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஓகே, அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்குது. 2 பேர் மனசில் என்ன விஷயம் ஓடிட்டுருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சந்தேகங்களும் இருக்கும். இல்லை ஒருத்தங்க பேசாமல் இருக்கிறதுனால என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம். பட் அது வந்து ஒரு உங்கள் பர்சனுக்கு மைண்டில் என்ன இருக்குன்னு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து சில ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்களுக்கு உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிறது பெஸ்ட். ஓகேவா? ஏன்னா இங்கே ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. அண்ட் வந்து ஒருத்தர் சைடில் என்ன மனசில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாமல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மேபி இப்போது கரண்ட்டாக வந்து உங்களை பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இது வரைக்குமே வந்து உங்கள் மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருந்தா இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருந்துருக்கலாம். அண்ட் வந்து ஃப்யூச்சரில் கூட உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்தால் கூட அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அவங்களோட இன்டென்ஷன் எப்படின்னா, அவங்க ரொம்பவே இதில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறாங்க.
அண்ட் வந்து கொஞ்சம் கோவமா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. உங்கள் 2 பேத்துக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உங்கள் மேலே சில கோபங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு சில இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஸோ அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அவங்க ரொம்பவே வேகமாக தான் விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்க கரியர் பேஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ சில விஷயங்களுக்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதா வந்து செய்கிறாங்க. அண்ட் வேகமாகவே வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? அண்ட் நீங்கள் அவங்க மேலே என்ன ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா, அதாவது உங்கள் பர்சன் மேலே நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக எஃபெக்ட் போட்டுட்டீங்க. எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருந்துருக்கீங்க. பட்டு அதில் ஏதாவது ஒரு growth கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. நம்ம சைடில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம செஞ்சுட்டோம். அந்த சைட்லேருந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு growth கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அதாவது ஒரு 1 இயரோ இல்லை வந்து ஒரு 2 இயரோ அதுக்கு மேலேயும் 7 இயர்ஸ், ஸோ அந்த டைம் கூட நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நிறைய எஃபெக்ட் போட்டுட்டேனே, இது வந்து இதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா, இதில் வந்து ஏதாவது பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் உங்களுக்கும் சம்திங் ஏதாவது ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. பட் வந்து இதில் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான ஒரு growth கிடைக்குமா, அந்த சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகள் இருக்க தான் செய்யுது. ஒரு சில பர்சனுக்கு உங்கள் பர்சன் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்கள் 2 ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு சில பர்சனுக்கு மட்டும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வேணும்னா உங்ககிட்ட இருந்து சம்திங் வந்து இங்கே மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க மேபி உங்களுக்கு திங்க் பண்ணியிருந்துருக்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது அதர் ஆப்ஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்திருக்கலாம். இல்லை உங்களுக்கு அவங்க மேலே ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பர்சன் வந்து அவங்க லைஃப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற அதர் ஆப்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்திருக்கலாம். ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் இருக்குது. ஓகேவா? அது எப்படி சொல்கிறதுனா, உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வேறு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துருவீங்களா, இல்லை வந்து அந்த பர்சனே தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இன்னுமே ப்ராப்பராக வந்து உங்களோட லவ் என்ன மாதிரியான லவ்ங்கிறத வெளிக்காட்டாமல் இருக்கிறனால உங்கள் பர்சனுக்கு எப்படி தெரியுதுன்னா, நிறைய விஷயம் இருக்குது. அவங்க பாஸ்ட் லைஃப்லேயே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் டாக்ஸிக்காக இருப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் அவங்க மனசில் தோணிட்டு தான் இருக்குது. மல்டிபிள் கேரக்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒன் டைம் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, ஒன் டைம் வந்து கோவப்படுவீங்க, ஒன் டைம் வந்து என்ன மனசில் நினைக்கிறீங்கன்னே தெரியல. ஸோ அவங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் தான் இங்கே நான் கிளாரிஃபிகேஷன் தான் நிறைய பார்க்குறேன். ஓகேவா? நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு வேணும். அண்ட் வந்து நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை அதர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்கள் மைண்ட் வந்து மேபி கிளியராக இருக்கலாம். உங்களுக்கு வந்து வேறு எதுவும் ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் அவங்க கூட தான் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். பட் உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இவங்களுக்கு வேறு சாய்ஸ் இருக்குமா, இல்லை நம்மளும் வந்து வேறு சாய்ஸை பார்க்கலாமா, ஒரு கிளாரிட்டி இல்லையே, இது லவ் தானா, இது இவங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து அவங்க மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபீலிங். ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை, அதுதான் வந்து ஒரு இங்கே வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. அண்ட் போத் சைடு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்கலாம். உங்களுக்குமே வந்து இப்போது மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்துன்னா உங்கள் சைட்லேயும் வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை, அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. பட் உங்களுக்கு அவங்க கூட ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. பட் சிச்சுவேஷன் சரியில்லை அண்டு கிளாரிஃபிகேஷன் கிடைக்காதனால இன்னுமே வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் வந்து எப்படின்னா, உங்களை நோக்கி ஏதாவது நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கரண்டாக அவங்களோட சிச்சுவேஷன் சரியில்லை. அவங்க எதுலேயோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? மேபி உங்களை விட்டுட்டு வேறு அதர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோ அதில் அவங்க ஸ்டக்காக இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஸ்டக் ஃபீலிங்லேருந்து அவங்களால வெளியே வர முடியல. இல்லைனா வந்து எப்படின்னா, அவங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த கமிட்மெண்ட்ஸ்லேருந்து அவங்களால வெளியே வர முடியல. ஓகேவா? நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் அதுலேருந்து அவங்களுக்கு வெளியே வர முடியல. அண்ட் உங்களாலேயும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹர்ட் ஆகிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஹர்ட் ஆனனால இந்த ரிலேஷன்ஷிப்பும் அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ சம்திங் வந்து அது எங்கேயோ வந்து ஸ்டக்கான ஒரு ஃபீலிங் தான், யாரோ கட்டி போட்ட ஃபீல் மாதிரி தான் எனக்கு தெரியுது.
தெரியுது. அவங்க அதுலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம், பட் அவங்க வர முடியாமல் அதுலேயே ஸ்டக் ஆன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மேபி வந்து ஒரு ஈகோ கூட இருக்கலாம். நான் வந்து எனக்கு எமோஷ்னல் இருந்தாலும் வந்து நான் அதை வெளியே வரமாட்டேன். ஸோ எனக்கு எந்த காயமும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த எமோஷ்னல் இருந்தாலுமே வந்து அதை வெளிக்காட்டாமல் அவங்க ஸ்டக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதில் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களை தவிர்த்து ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறதா இருந்தாலுமே அவங்க கூடமே வந்து எந்த ஒரு பெருசாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அங்கேயும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு சண்டை, ஒரு லாங் டிஸ்டன்ஸ், ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற மாதிரி தான் சான்சஸ் இருக்குது. அது ஃபாதராக இருக்கலாம். அதாவது தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு எக்ஸ் அந்த மாதிரி வைஃப் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 செகண்ட். அது யாரானாலும் இருக்கலாம். மதராக இருக்கலாம், இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சம்திங் பாஸ்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அவங்களால உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, அது காரணமாக இருக்கலாம். பட் அவங்களுக்குள்ளேயும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், சண்டை வந்துகிட்டே இருக்கிறது. ஸோ சம்திங் வந்து அங்கே இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகுமா, ஏதாவது கமிட்மெண்ட் லெவலுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நான் சம்திங் வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது எப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது பாஸ்டில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்திருப்பீங்க, இல்லை பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ போத் சைடும் அவங்க லைஃப்லேயும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்திருப்பாங்க, நீங்களும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்திருப்பீங்க. பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது நீங்கள் ஒரு கர்மா வச்சுருந்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தை கழிக்கிறதுக்காக 2 பேரும் வந்து இருங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? அவங்க தப்பை அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு லெசன் வந்து நீங்கள் கொடுக்குறதுக்காகவும், அண்ட் உங்கள் லைஃப்பில் இருக்கிற சில கர்மா கழிகிறதுக்காக அவங்க உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு சில லெசன்ஸ் கொடுக்குறதுக்காகவும் வந்து ஒரு க்ரியேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? இங்கே ஏதோ வந்து கர்மா வந்து ரொம்பவே வந்து ஹெவியாக தெரியுது. ஸோ அதே தடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட் லெவலுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான ஈக்குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் நான் எல்லாருக்குமே சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு மட்டும் வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கான ஒரு நியாயத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ சம்திங் இங்கே இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. அதுதான் இப்போ ரீசனாக இருக்குது. அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதர் பீப்புள் வந்து லைஃப்பில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்களும் சேர்ந்து அவங்க பக்கத்தில் என்ன குழப்ப முடியுமோ அதெல்லாம் குழப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. ஸோ அதனால தான் ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. பட் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே கர்மா வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, சம்திங் அவங்க லைஃப்பில் அவங்க முடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சில முடிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை அச்சீவ் பண்ண விஷயங்கள் இருக்கும். ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு க்ரோத் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க உங்களை நோக்கி ஏதாவது காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் வந்து ஸ்டக் எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. இது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். ஓகே, உங்கள் பர்சனோட சேனல் மெசேஜ் பார்த்துடலாம். அதுவே விழுது. ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, why is it that you love me? அதாவது நீ ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணன அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்குறாங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் கேட்குறாங்க, ஐ விஷ் டு பி லைக் யூ, நான் உன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? சம்திங் நீங்கள் அவங்க லவ் பண்ணுற விதம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எதுக்கு நீ என்னை இப்படி லவ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு விஷயம். சில ட்ரூத்ஸ் வந்து இன்னும் வெளியாக மாதிரி தெரியுது. அதனால தான் நான் சொன்னேன், இதில் கிளாரிஃபிகேஷனே இல்லை. ஒருத்தர் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒழுங்காக ஓப்பன் அப் பண்ணியும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவது அதுக்கான ஒரு டைமும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. அதான் அவங்க கேட்குறாங்க, வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்னா, என்ன தான் உண்மை, என்ன தான் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் சைடில் ஏதாவது ஒரு உண்மை நீங்கள் இன்னும் வெளிக்காட்டாமல், உங்கள் மனசில் என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் அப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இன்னும் ட்ரூத் வெளியே வரல அப்படிங்கிறதான் வெளியே வரல அப்படிங்கிற விஷயந்தான் வந்து மெயினாக இங்கே வருது. அதாவது
நீங்கள் இன்னுமே வந்து ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கும் இருக்கலாம், உங்கள் பர்சனுக்கும் இருக்கலாம். ஸோ அதை தான் அவங்க கேட்குறாங்க, வாட் இஸ் த ட்ரூத்? ஓகேவா? வேறு ஏதாவது மெசேஜ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இட் ஹர்ட்ஸ் ஸோ மச். அதாவது நீங்களும் உங்கள் சைட்லேருந்து ஏதோ அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. இட் ஹர்ட்ஸ் ஸோ மச். நீங்கள் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறது அவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சம்திங் வந்து அவங்க இன்னுமே வந்து ஒரு முடிவு எடுக்கலை. எந்த உண்மையும் அவங்களுக்கு தெரியல, உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல, இல்லை அவங்க சைடில் என்ன விஷயம் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ சம்திங் ஒரு ஸ்டக் எனர்ஜியாக தான் எனக்கு தெரியுது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைல் 2க்கு போயிடலாம். ஓகே, பொருந்துற விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாதது அப்படியே விட்டுருங்க. ஏன்னா எல்லா மெசேஜும் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது, அது உங்களுக்கானதும் கிடையாது. ஒரு சில மெசேஜ் வந்து வேற ஒருத்தங்களுக்காகவும். பைல் 2 உங்களுக்கான ரீடிங். ஓகே, ஓகே, ரிவீல் பண்ணிடலாம். ஸோ பைல் 2 உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, ஓகே, சம்திங் வந்து உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது, ஒரு எமோஷ்னல் இருக்குது, அந்த லவ் இருக்க தான் செய்யுது, இல்லைலாம் சொல்ல முடியாது. அந்த ஒரு எமோஷ்னல் கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க வடி மனசில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, உங்களால் அவங்க வந்து எப்படின்னா உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி சொல்கிறது, உங்கள் லவ்வை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். அந்த லவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க தான் சரி, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்கே கம்மி. நீங்கள் ரொம்பவே அவங்கள விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அவங்களுக்கு அடிமனசில் இந்த லவ்வை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் அவங்களுக்கு தோணிகிட்ருக்கு. அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன பார்க்குறேன்னா, உங்கள் பர்சனோட லைஃப்பில் ஆல்ரெடி பாஸ்ட்டில் யாராவது இருந்திருப்பாங்க. பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு பர்சன் இருந்திருக்கலாம், அவங்க அதன் மூலியமாக அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களோட இன்டென்ஷன் எப்படின்னா, அவங்க மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது, பட் அவங்க கொஞ்சம் வந்து ஜக்லிங் ஆகிறதான் செய்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாஸ்ட்டில் வந்து அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, பாஸ்ட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஹர்ட் ஆகிருக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஹர்ட் ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஓகே, பட் அந்த லவ்வெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஓகே, அண்ட் இன்னொரு தாட் எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா யாராவது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணிடுவாங்களோ, ஃபேமிலி சைடு ஒத்துப்பாங்களா, இல்லை நம்ம ஃபேமிலி சைடில் ஒத்துப்பாங்களா, அவங்க ஃபேமிலி சைடில் ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து மனசில் ஓடிட்டு தான் இருக்குது. மொத்தத்தில் அவங்க வந்து ஹர்ட் ஆகிடக்கூடாதுங்கிற விஷயம் வந்து தான் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாஸ்ட்லேயும் வந்து ஏதோ ஒரு விஷயம்னால அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க, வேறு ஒரு தேர்ட் பர்சன் இருந்திருக்கலாம், அதனால அவங்க ஹர்ட் ஆகிருந்துருக்கலாம். ஸோ இல்லை வந்து புதுசாக அவங்க லைஃப்பில் இன்னொரு பர்சன் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜக்லிங் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. பட் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத் தான் நீங்கள் கேட்குறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு க்ரோத் கிடைக்கணும்,
இது வந்து ஒரு கமிட்மெண்ட் லெவலுக்கு போகணும், மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் ஜக்லிங் ஆக தான் செய்கிறாங்க. ஆல்ரெடி நடந்த ஏதாவது ஒரு விஷயம்னால இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் மனநிலையில் இருக்காங்க. பட் எமோஷ்னல் இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்னா, நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அவங்களும் உங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன வேணும்னா, நீங்கள் அவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களாலேயும் உங்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ சேம் விஷயமாக தான் இருக்குது. உங்களுக்கும் எப்படி ஒரு தாட் இருக்குன்னா, அவங்கக்கிட்ட என்ன வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு செப்பரேஷன் இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு அந்த செப்பரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. 2 பேருமே நோ கான்டாக்டில் இருக்கீங்க. ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு போயிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. 2 பேரும் காயமடைஞ்சிருக்கீங்க. ஒருத்தர் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் அது உங்களுக்கு பிடிக்கல. ஓகேவா? இந்த செப்பரேஷனில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, வேணாம் அப்படிங்கிற மாதிரியான மனசு சொல்லுது தவிர்த்து. பட் அடுத்த நெக்ஸ்ட் கட்ட ஆக்ஷன் வந்து யாருமே எடுக்காத மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, பட் இப்போ யாராவது செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா, உங்கள் பர்சனுக்கும் அது ஹர்ட் ஆக தான் செய்யுது, உங்களுக்கும் அது ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ஓகே, அது ஹர்ட் ஆகலைலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது காயமாக இருக்க தான் செய்யுது, உங்களுக்கும் காயம் இருக்க தான் செய்யுது. பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் காரணமாக உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நீங்கள் மறுபடியும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, பட் லவ் இருக்குது. ஓகே, லவ் இல்லைலாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு தேர்ட் பர்சனால் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்டர்ஃபியர் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ நோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கரியர் விஷயத்தில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. மணி விஷயத்தில் ரொம்ப தூரமாக இருக்கிறதா இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், ஃபாரினில் இருக்கலாம், வேறு எங்கேயாச்சும் இருந்திருக்கலாம். ஸோ மணியில் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அவங்க வேலை விஷயமா இருக்கிறது நான் அதுதான் பார்க்குறேன். அவங்களோட அடிமனசில் வந்து எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஜக்லிங் ஆகுறாங்க. ஃபினான்ஷியலி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதை தான் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க கொஞ்சம் எமோஷ்னல் வைஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பு நடந்திருக்கு, ஒரு காயங்கள் நடந்திருக்கு. பட் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் வந்து கரியரில் தான் இருக்குது. கொஞ்சம் தனிமை தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்து கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கேயும் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அங்கேயும் வந்து ப்ராப்பராக எதுவுமே போகிற மாதிரி எனக்கு தெரியல. அங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அதாவது உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கும் வந்து உங்கள் பர்சனுக்கும் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, கரெக்டாக தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்களா, ஏதாவது கம்யூனிகேஷன் வந்து நல்லா தான் போகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கேயே சம்திங் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இது டைம் எடுக்கும். ஓகே, ஸோ போத் பைலும் வந்து இப்படி தான் இருக்குது. அந்த பையிலையும் வந்து கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, இந்த பைலும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. காண்டாக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு சக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும். ஓகேவா? சடனாக ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதாவது நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயத்தில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம், இல்லை நீங்களே அவங்கக்கிட்ட போய் பேசி நடந்த எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு சடன் சேஞ்ச், எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு அது மாதிரி தான் தெரியுது. இப்போதைக்கு கொஞ்சம் அவங்க எமோஷ்னல் வைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை, கரியர் வைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அவங்களோட சேனல் மெசேஜ் பட் லவ் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது, இல்லைலாம் சொல்ல முடியாது. சம்திங் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டினாலேயோ இல்லை உங்களுக்குள்ளே நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிலோ வந்து 2 பேரும் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, பார்க்கலாமா அவங்களோட சேனல் மெசேஜஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. The passion I feel is over
வெல்மிங், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். நான் அதை தான் சொன்னேன், அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது, இல்லைலாம் சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு விஷயனால வந்து அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. ஏதோ தேர்ட் பார்ட்டினால, இல்லை வந்து இப்போ கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால், இல்லை வேறு யாரோட ஒரு இடைஞ்சல்னால இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா யாரும் அவங்கள கட்டி போட்டு வைக்கல, யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணியிருக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கலாம். வாட் டு யூ சீ இன் மீ, நீ என்ன என்கிட்ட பார்த்த அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ அதாவது எப்படி கேட்குறாங்கன்னா, என்னை ஏன் நீ அவ்வளோ லவ் பண்ணுற, ஸோ என்ன என்கிட்ட வந்து பார்த்த அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. ஓகே, நிறைய கார்டு வருது, நான் வந்து மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். சம்திங் அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பார்க்கலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. மொத்தமாக வருது. ஓகே, என்னால் உங்ககிட்ட வந்து மூவ் ஆன் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க. வை கேன்ட் ஐ மூவ் ஆன் ஃப்ரம் யூ. ஓகேவா? அப்போ சம்திங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரேக் நடந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, என்னால் ஏன் உங்ககிட்ட வந்து என்னால் மூவ் பண்ண முடியல, மூவ் ஆன் ஆக முடியல அப்படிங்கிற சில விஷயங்கள் கேட்குறாங்க. அப்புறம் தே ஹேவ் ஹர்ட் மீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் நான் சொன்னேன், பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஒருத்தங்களால் வந்து அவங்க ஏதோ ஹர்ட் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க லைஃப்லேயும் ஏதாவது இருப்பாங்க, அது வந்து தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? இல்லைலாம் சொல்ல முடியாது. சம்திங் ஒரு பயம் இருக்குது. மேபி நீங்கள் ரிஜெக்ஷன் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். இல்லை வந்து சம்திங் ஒரு ஈகோ கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே ஈகோவும் இருக்குது. ஓகேவா? எமோஷனலில் வந்து இந்த கஞ்சத்தனம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் எனக்கு இருக்குது. உங்கள் சைட்லேருந்து எமோஷனல் கிடைக்கணும், அவங்க வந்து அந்த அளவுக்கு எமோஷனலை வந்து உங்ககிட்ட கொடுக்காம ஸோ கஞ்சத்தனம் பிடிச்சி வச்சுக்கிறது, எமோஷனலை வந்து பெருசாக வெளிக்காட்டாமல் பட் நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கன்வே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் மேபி வந்து இன்ட்ரோவெர்ட்டாக இருக்கலாம், சம்திங் வந்து ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியராக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் உள்ள பர்சன் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பட் அவங்களுக்கு உங்கள் மேலே எமோஷ்னல் இருக்குது. பட் அந்த எமோஷ்னல் எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல, இல்லை அவங்க பேசிக்காகவே அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம். ஓகேவா? பட் நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னால் அவங்களுக்கு உங்கள் மேலே எமோஷ்னல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களை விட்டு அவங்களால மூவ் ஆன் ஆக முடியல. சம்திங் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் விஷயங்கள் பார்க்குறேன். பட் போத்தும் வந்து அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு தான் மூவ் பண்ணுறீங்க. பட் அது கூட எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? என்ன தான் வந்து ஓகே எல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம ஒருத்தங்க லைஃப்பை பார்த்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மனசில் இருந்தாலும் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி தான் தெரியுது. மேபி உங்களுக்கு கூட ஹர்ட் ஆகலாம். பட் சிச்சுவேஷன் அவங்க ரொம்ப ஜக்லிங் ஆகிருப்பாங்க. நீங்கள் வந்து போதும்னு சொல்லிட்டு நீங்கள் கூட அவங்கள விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பட் ஸ்டில் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. அவங்க ஒரு ரிஜெக்ஷனுக்கு பயப்படுறாங்க. ஓகேவா? மேபி அவங்க பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், நீங்களும் அதே மாதிரி பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து உங்ககிட்ட வந்து அந்த எமோஷ்னலாக காமிக்காமல் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. பட் அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங் இருக்குது. ஓகேவா? இது வந்து சடனாக எந்த ஆக்ஷனும் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. பட் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது வந்து மீட் பண்ணலாம், அதாவது நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து ஏதாவது மீட் பண்ணலாம், சடனாக வந்து பேசலாம், எங்கேயாச்சும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம். ஸோ இல்லை தேர்ட் பார்ட்டி யார் மூலியமாச்சும் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு க்ரோத் வரலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பர்சன் உங்களுக்குன்னு மியூச்சுவலாக இருப்பாங்கல்ல, ஸோ அந்த பர்சன் வழியாக கூட நீங்கள் மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அந்த வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ நல்ல எனர்ஜி தான். பட் சம்திங் வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தெரியுது. அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங் இருக்குது, பட் சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா?
ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.